அன்புடன் has breached for one more time. நீங்க வேற நேர்ல போய் பார்த்திருக்கீங்க. இனிஷியல் தாட்ஸ். இனிஷியல் தாட்ஸ் என்னன்னா, பிகாஸ் இது நோ ஒன் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஓகே. ஃப்ரம் த அவுட் சைட். சிஎஸ்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவே ஆர்சிபி பீட் பண்ணிடுவான்ற மாதிரி தான் டாக்ஸ் மல்டிபிள் டாக்ஸ் கோயிங் அரௌண்ட் இந்த சோஷியல் மீடியா. ஸோ எனக்கு கேட்டா இந்த வருஷம் ஆர்சிபி ஆர் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங் டைட்டில் கண்டெண்டர்னு சொல்லலாம். பிகாஸ் இது டூ ஏர்லி, ஜஸ்ட் 2 games, பட் ஸ்டில் ஆர்சிபி வந்து நிறைய இந்த மாதிரி ஷாக்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அப்கமிங் கேம்ஸ். சரி, ஒன் மோர் திங் எனக்கு என்னன்னா, லெட்ஸ் கோ இன்டு த டாஸ். பிஃபோர் தட் லைக் ஹிஸ் நேம் இஸ் ஹரிஹரன். ஸோ எங்க டீமோட ஆஸ்தான லெஃப்ட் ஹேண்டர். ஸோ யூஸ் டு பிளே சம் குட் இன்னிங்ஸ். அதில் சிரிப்பொண்ணு போட்டார், வைக்க போடுறாரு, அவர் கிரெடிட் பண்ணோன்னே. ஸோ அந்த ஹரி எங்கன்னு கேட்காதீங்க, வில் கம் இன் ஆர்ஆர் மேட்ச். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே கெட் இன் டு த டாஸ். ஸோ டாஸ் ஜெயிச்சோம். ஸோ இட் ஓல் இஸ் கோயிங் டு பால் ஃபர்ஸ்ட். ஸோ ஒன் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் பர்சனலி ஃபார் மீ இஸ் டிராப்பிங் நேத்தன் எல்லிஸ் ஃப்ரம் த சைட். ஸோ இங்க ரெகுலரா பிக் பேஷ் பாக்குறவங்களுக்குலாம் தெரியும் வாட் டைப் ஆஃப் போலர் ஹீஸ் அண்ட் வாட் கேன் ஹி டூ இந்த டெப்த்னு தெரியும். ஸோ அந்த ஒரு மேட்ச் வச்சு நீங்க நேத்தன் எல்லிஸை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ இஸ் அ வெரி குட் போலர். ஸோ ஐ வாஸ் பிரிட்டி மச் சர்ப்ரைஸ்ட் ஆஃப் பிளேயிங் பத்திரானா டுடே. ஸோ எனக்கு என்ன ஒரு 4-5 கேம்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். யோர் தாட்ஸ்? டு பி ஹானஸ்ட், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எப்படின்னா, ஒரு பிளேயருக்கு ஒன்ஸ் ஃபிட்ஸ் இன் டு த 11 he will get a long run. அதுதான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்றது. ஸோ அண்ட் டு பி ஹானஸ்ட், இன்னொன்று லாஸ்ட் டைம் when he played for சிஎஸ்கே அந்த எடிஷன் வந்து he did exceptionally well in the depth. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட், பிகாஸ் வெரி பிக் கேம். ஸோ வந்து they expected big players to go all guns blazing, and even today's performance was not வெரி பேடுன்னு சொல்லலாம். பிகாஸ் த பேட்டிங் லைனப் வாட் ஆர்சிபி ஹேட், தேவர் லிட்டரலி சொல்ல போனா ஒரு 180-190 அங்க அடிக்கும் போதே தெரிஞ்சது, ஓகே மேட்ச் வாஸ் டோட்டலி டில்டட் டுவர்ட்ஸ் ஆர்சிபி. பட் எஸ், கொஞ்சம் இன்டென்ட் காட்டியிருக்கலாம் சிஎஸ்கே. பட் நெவர்தலெஸ் ஜஸ்ட் செகண்ட் கேம், வி ஸ்டில் ஹேவ் 12 games to go. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அதுதான் டாஸ் ஜெயிச்சு போலிங் போட்டோம். ஸோ தே ஸ்டிக் பேக் டு தேர் ஓல்ட் ஸ்டஃப். ஸோ ரெண்டாவது வரை ஆஷ்னா கிட்ட கையில தூக்கி பாலை கொடுத்துட்டாங்க. ஸோ அது ரித்து காலா எம்எஸ் காலான்னு தெரியல, பட் இட் வாஸ் அ குட் கால். பட் ஆனால் இன்னைக்கு அது ஒர்க் ஆகல. பட் ஐ ஸ்டில் பிலீவ் அவர் என்னதான் வந்து இது ஆடலனாலும் ஆஷ் அண்ணா கேன் கிவ் தட் இம்பாக்ட் இன் பவர் பிளே. ஸோ இன்னைக்கு இல்லைனாலுமே வந்து இன்னைக்கு 2 ரைட் ஹேண்டர் ஆடினாங்க. இப்போ சன்ரைசர்ஸ் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா 100% ஆஷ் வந்து பவர் பிளேல போட்டே ஆகணும். ஏன்னா there are 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கன்சிடரிங். ஸோ அஸ்வின் கேன் கிவ் அ இம்பாக்ட். ஸோ அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இப்போ என்னன்னா, தீபக் ஹுட்டா அண்ட் ராகுல் திரிபாதி. ஸோ ஐம் ஸ்டில் பேக்கிங் ராகுல் திரிபாதி. ஸோ ஆனா அவர் ஓப்பன் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. ஸோ லெட் மீ கெட் பேக் டு இப்போ நெக்ஸ்ட் கேம் நம்ம என்ன சைடு ஆடுவோம்னு பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மேட்ச்ல என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லுவோம். ஸோ கேச்சஸ் வின் மேட்சஸ். ஸோ நம்ம டீம் மீட்டிங்ல நம்ம நிறைய பேசியிருக்கோம், ஆல்வேஸ் கேச்சஸ் வின் மேட்சஸ்னு. ஸோ ரஜத் பத்திதாரோட கேட்ச் 17ல ஒரு வாட்டி விட்டாங்க, அப்புறம் 30ஸ்ல விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு 2 கேட்ச். ஸோ விச் மேட் சோ காஸ்ட்லி. அஸ்வின் கம்மிங் இன்டு த பவர் பிளே வந்து ஒரு புது விஷயம் கிடையாது. பிகாஸ் அவர் அரௌண்ட் ஃப்ரம் த 2010 அவர் ரொம்ப ஃபெமிலியர் ஆனது காரணமே அந்த கிறிஸ் கெயிலுக்கு போடுவார். ஸோ ஃப்ரம் தென் ஆன் அவரோட கிராஃப் எப்பவுமே ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய இதுவாக பார்க்கல. பட் bowling to 2 ரைட் ஹேண்டர்ஸ், அந்த இடத்துல ஐம் நாட் சேயிங் இஸ் வெரி பேட் அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ். ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் வெல் அகேன்ஸ்ட் போத் லெஃப்ட் அண்ட் ரைட். பட் இன்னைக்கு வந்து மேபி அந்த ஃபில் சால்ட்டுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலர் வச்சு கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருந்தா மேபி அந்த ஒரு 6 over 60 ஆட் அடிச்சிருந்தாங்க. அது வந்து மேபி நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா அந்த 190ன்றது கொஞ்சம் கம்மியாயிருக்கும். ஒன் மோர் திங் என்னன்னா, நீ ரொம்ப நானா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும், நம்ம என்னைக்குமே we used to talk outside, so we never criticize players that harsh because we know. ஸோ ஃபார் அந்த கேலிபருக்கு அவங்க ஆடுறாங்கன்னா ஸோ நிறைய பண்ணிருக்கிறதுனால தான் ஆடுறாங்க. ஸோ நெவர்தலெஸ் ஒரு சிலது கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் இல்லாம எனக்கு என்ன இன்னொரு ஒரு விஷயம் சர்ப்ரைசிங்னா, எனக்கு இன்னும் இன்னைக்கு ஒரு கேம்பிள் எடுத்திருக்கலாமோன்னு இருந்தது. மேபி கிவிங் த பால் டு ரச்சின் ரவீந்திரா. ஸோ ஏன்னா ஜடேஜா வந்து இன்னைக்கு பார்த்தோன்னா பயங்கர ஃபாஸ்டரா போட்டாரு. ஸோ இஸ் மென்ட் டு போல் லைக் தட் தான். ஆனா த மோல் அவர் இன்னைக்கு எவ்வளவு ஃபாஸ்டா போட்டாரோ அவ்வளவு ஃபாஸ்டா வெளியே அடிச்சாங்க. ஸோ இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு கவர்ஸ்ல ஒன்னு அடிச்சாரு. அதெல்லாம் வந்து he got அவுட். பட் ஆனா அந்த கவர்ஸ்ல அடிச்ச ஷாட்லாம் அதுவும் விக்கெட் விழுந்த அடுத்த பால் இன்டென்ட் காமிக்கிறாரு. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஜடேஜா இன்னும் கொஞ்சம் குவிக்கரா போட்டாங்க. இன்னைக்கு விக்கெட் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இல்ல. த பால் வாஸ் கமிங் ஆன் டு த பேட் நைஸ்லி. அதுவும் வந்து ஜடேஜாவோட இது பாத்தீங்கன்னா அவர் வந்து நாட் அ டர்னர் ஆஃப் த பால், ஐ மீன் இந்த ட்ராக்ஸ்ல. பட் ஆனா அவர்
கொஞ்சம் குவிக்கரா போட்டாரு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ பட்டிதாருக்கும் சரி அண்ட் லிவிங் ஐ மீன் ஜிதேஷ் சர்மாக்கும் சரி, அவங்க வந்து நல்லா அந்த பேஸை யூஸ் பண்ணி தேவர் பிளேயிங் கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஷாட்ஸ். அதுதான். ஸோ தட் வாஸ் த ஒன் வெரி மோர் கீ. திங், இது நம் சாரி சாரி சரி. ஸோ ஒன் மோர் திங், எனக்கு என்ன ரொம்ப இதுனா, ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய மாடர்ன் டே கிரிக்கெட் பாக்குறதுனால நிறைய ஃபிளாப் ஷாட்ஸ் தான் பாக்குறோம், நிறைய ரொம்ப ரேஷான ஷாட்ஸ் பாக்குறோம். இன்னைக்கு ஆர்சிபி ஆனதுல எனக்கு அந்த அப்ரோச் என்ன பிடிச்சிருந்தா, பிளேயிங் த்ரூ கவர்ஸ், பிளேயிங் த்ரூ லாங் ஆஃப், பேசிக்ஸ். இன்னைக்கு அவங்க பேசிக்ஸ் கரெக்டா பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த பேசிக்ஸ்ல தேவர் பிரிட்டி மச் ஸ்டிக் ஆன். வி அதிகமா ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த ஃபிளாப் ஷாட் அந்த மாதிரி இதெல்லாம் யாருமே ட்ரை பண்ணல. எவ்ரிபடி வாஸ் பிளேயிங் அ கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஷாட்ஸ். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு. see if you uh, deep down from the 2008ல இருந்து பார்க்கலாம், நம்ம சிஎஸ்கேல ஆடினவங்க எல்லாருமே they are only conventional players, not sloggers. மைக்கேல் அசியா இருக்கட்டும், மேத்யூ ஹெய்டனா இருக்கட்டும். அண்ட் த ரீசன் வை ருத்ராஜ் வந்து இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காரு அப்படின்னா, he will play only conventional cricket shots. ஃபிளைட் பண்ணாங்களா டவுன் த ட்ராக் வந்து கவர்ஸ், வீல் அடிக்கிறது. அதனாலதான் சேப்பாக்ல இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் ரன்ஸ் யூ ஹேவ் டு பிளே வி. பிகாஸ் அங்க பால் டேர்ன் ஆனாலும் நீ கன்வென்ஷனல் கிரிக்கெட்ஸ் வச்சா யூ கேன் சர்வைவ் அண்ட் யூ கேன் ஸ்கோர் ரன்ஸ் இன் சேப்பாக். தட் இஸ் வை சிஎஸ்கே ஹவ் பீன் சக்சஸ்ஃபுல் இன் த ஹோம் கண்டிஷன்ஸ் ஃபார் குவைட் லாங் டைம். கரெக்ட். 20 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த 190லேயே வந்து ஸ்லைட்டா நான் நம்ம கேம் விட்டோம்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் வந்து ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு விக்கெட்ல. ஏன்னா நான் நல்லா வீடியோ நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தப்போ ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு 3வது பால் 4வது பால் ரித்துராஜ் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பால் வந்து ஹேசல்வுட் போடும் போது இப்படி இப்படின்னாரு. என்னன்னா ஹேசல்வுட்டுக்கு மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு விக்கெட்ல. ஸோ உனக்கு புல் ஆடும் போது இங்க வருதுன்னா கனெக்ட் பண்ற நேரத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரா ரைஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ராகுல் திரிபாதிக்குமே அது இருந்தது. எனக்கு என்னவோ வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தான் மேட் ஹிம் டெம்ப்டட் ஹிம் டு கோ ஃபார் தட் ஷாட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரோட டிராப்பும் அதுதான். டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் லென்த் அடிக்கிறாரு, இட்ட டெக் அடிக்கிறாரு ஹேசல்வுட், மாத்தவே மாட்டாரு. ஹேசல்வுட் இஸ் நோன் ஃபார் ஹிட்டிங் த ஹார்ட் லென்த். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேர் அவுட் ஆனது பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்றதுக்கு ஒரு இடமே கொடுக்கல. ஸோ இப்போ இவர் எப்படி அவுட் ஆனாரு, பாடி லைன்ல வந்து. ஸோ அவனுக்கு வந்து அந்த புல் ஆடுறதுக்கு இதுவே வரல. ஸோ டக்குன்னு இங்க ஷார்ட் ஸ்கொயர் லெக்ல மாட்டிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இந்த 2 விக்கெட் வந்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹார்ட் லென்த் போடுங்க, ரூம் கொடுக்க வேணாம். ஸோ அந்த இடத்துல தான் வி லாஸ்ட் அந்த 3 விக்கெட்ஸ். நம்ம விட்டும் போதே தெரிஞ்சது. பிகாஸ் நம்ம நிறைய இது பார்த்துருக்கோம். ஒன்ஸ் பவர் பிளேல நம்ம வந்து when you are chasing around 200, நம்ம 6 overs, if you are not around 50 or 60 for 2, we are always playing a catch up game. அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு என்னன்னா சிஎஸ்கேவோட பேசிக்ஸ் எப்பயுமே எப்படின்னா வி வில் ஆல்வேஸ் ஸ்கோர் 6 overs 50ங்க. அந்த மெக்காலம் டுவேன் ஸ்மித் ஏரால மட்டும்தான் வி யூஸ் டு கிவ் அ டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டார்ட். ஸோ அந்த 2 years நம்ம கப்படிக்கல. இருந்தாலுமே வந்து அவங்களோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா அடாவடி அது ரெடி தான். இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாடர்ன் டே கிரிக்கெட் 6 over 100 அடிக்கிறாங்கன்னா அன்னைக்கு அவங்க மெக்காலமும் டுவைன் ஸ்மித்தும் வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நமக்கு இந்த வே ஹவு தே ஸ்டார்ட். அவங்க மட்டும்தான் வந்து கொஞ்சம் நம்மளோட அவுட் ஆஃப் பாக்ஸ் ஓபனர்ஸ். மத்தபடி நம்ம ஆல்வேஸ் அந்த லெஃப்ட் ரைட் இருக்கும். எனக்கு என்னன்னா வந்து இட்ஸ் டூ ஏர்லி டு சே, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல். இப்போ அடுத்த மேட்ச்க்கான காம்பினேஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அகைன் ஐ எம் கெட்டிங் பேக் டு த நீங்க சொன்ன அந்த சிஎஸ்கே ஃபேக்டரிக்கே நான் வரேன். ஸோ நீங்க என்னதான் பேசினாலும் என்னோட ஒரே கேள்வி அதுதான், கான்வே ஏன் இன்னும் ஆடல? வெரி சிம்பிள். ஐ வாண்ட் டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நான் ரச்சின் எந்த கேலிபர்லயும் குறை சொல்ல. இஸ் இன் ஃபார்ம், சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நல்லா பண்ணிருக்காரு, எல்லாம் ஓகே. பட் ஏன் கான்வே ஆடல? மை ஒன்லி கொஸ்டின் இஸ் ஏன் கான்வே ஆடல? கான்வே ஆடுறதுக்கு இடம் இல்லை. பிகாஸ் நம்மளோட இப்போ கரண்ட் சிஎஸ்கே பேட்டிங் லைனா பாத்தீங்கன்னா தோனி இஸ் பிளேயிங் கம்மிங் இன் நம்பர் 9. ஸோ அப்ப நம்ம 9 அந்த தோனி நம்பர் 9 டாபிக் ஒரு 2 நிமிஷம் வீடியோ பேசி ஆகணும் நம்ம இதுலயே. ஸோ அதுக்கு மேபி நடுவுல பார்ப்போம். ஸோ என்னன்னா எனக்கு என்னன்னா நான் ஒரு காம்பினேஷன் சொல்றேன் பாரு உனக்கு. ஸோ மை ஓப்பனிங் இஸ் கோயிங் டு பி ஐம் கம்மிங் பேக் டு த சேம் காம்போ ஹூ அந்த 2023 டிராஃபில அவங்க 2 பேருக்கு தான் மேஜர் பார்ட் என்டையர் டோர்னமெண்ட்ல. ஸோ ஐ வில் கெட் பேக் கான்வே நோ மேட்டர் வாட். கான்வே அண்ட் ரித்து இஸ் கோயிங் டு ஓப்பன். ஸோ இதுல எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. ஸோ 1 down is going to be ரச்சித் ரவீந்திரா. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டிக் ஆன் வித் இட். அண்ட் 2 down வந்து ராகுல் திரிபாதி. சரியா? உனக்கு இதுலயே 4 பேசஸ் கவர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் தான் சொல்றேன் நான். 5 சிவம் டூபே வந்துருவாரு. ஸோ உனக்கு ஆப்வியஸா வந்து அந்த ஸ்பின்னர்ஸ் குஷனும் இருக்கு. ஸோ நீ இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சார் ராகுல் திரிபாதி கூட இஸ் குட் ஆஃப் பிளேயிங் ஸ்பின்னர் நினைக்கிறேன். ஸோ 5 உனக்கு. ஸோ உனக்கு இதுல மிடில் ஆர்டர்ல ஒரு ரைட் ஹேண்டரும் வந்துட்டான். தீபக் குட்டாவோட இடத்துல ஒரு ஆடுவார். நான் தீபக் குட்டா டிராப் பண்ணணும்னு சொல்ல வரல, அதுவும் டூ வழி தான். சிஎஸ்கே மென்ட் டு பேக். பட் ஆனா
அவர் 2 மேட்சா போன மேட்சுமே 3 பால் ஸ்வீப் ஆடி ஸ்கொயர் லெக்ல அவுட் ஆனாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நியூ பால் சேஸ் பண்ணிட்டே இருக்காரு அவரு. வெளியே போற பாலும் சேஸ் பண்றாரு. அண்ட் அவுட் ஆனதும் புவி கிட்ட அப்படிதான் அவுட் ஆனாரு. அண்ட் புவனேஸ்வர் குமார் மேன், இல்ல என்ன அவர் ஆடுறையோ ஆடலையோ, எங்க இருந்து வந்தாலும் இன்னும் அவுட் இன்னும் அவுட் இன்னும் அவுட். சோ இன்னொன்னு என்னன்னா, அந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உனக்கு ப்ரீஸ் இருந்தது. சோ அதனால என்னன்னா புவனேஸ்வர் குமார் சொல்லவே வேணாம், ஸ்விங்குக்கு ஒரு ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அவர் அதையும் நல்லா கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணாரு. அவரும் என்னன்னா அந்த அந்த ஒரு தேர்ட் ஃபோர்த் ஸ்டெம்ப்ல இருந்து வெளியில எடுத்துட்டு போனாரு. ஸோ அதனால என்னன்னா பிகாஸ் இது வந்து சிஎஸ்கே டென்ட் எக்ஸ்பெக்ட், பிகாஸ் ஒரு எண்டுல நல்லா ஹார்ட் ஹிட் த டெக்கு, இன்னொரு அதுதான் எண்டு வந்து வெரைட்டி. ஸ்விங்கு. ஸோ யாஸ்தேல இந்த யூஸே வெரைட்டி பண்ணல பாரு இருந்தது. அவங்க. அவங்க யாஸ்தேல் பக்கம் மைண்ட் கூட போக்கஸ் பண்ணல. இவர் இடுத்த டெக் அடிக்கிறாரு, அவரு வெளில உள்ள ஸ்விங் பண்றாரு. சோ நீ இதுல யாரா ஒருத்தர் டேக்கானா விக்கெட் விடணும், தேவர் வெரி கிளியர். அண்ட் ரஜத் பத்திதார், நான் நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம சும்மா மேட்ச் ஆடும்போது அடிக்கடி சொல்லுவேன், ப்ரோ ஒரு ரன் எல்லாம் போனா அந்த ஷார்ட் லெக் வைக்கலாம், அதை வைக்கலாம், இதை வைக்கலாம்னு. இன்னைக்கு எனக்கு ஒரு ஷார்ட் லெக்கும் ஸ்லிப்பும் எம்எஸ்டிக்கு முன்னாடியே வேற யாருக்கும் ஆடும்போது வச்சாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செம்ம அக்ரெசிவ் மைண்ட் செட். ஒரு ஷார்ட் லெக் வச்சு ஒரு ஸ்லிப் வச்சு நீ இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கு உன்னை சேலஞ்ச் பண்ணி அடி, இங்கதான் நான் ஃபீல்டு வைக்கிறேன், நீ அடின்னு சொல்லிட்டு போட்டதெல்லாம். சிவம் டூபேக்கே ஒரு ஷார்ட் லெக் வச்சாங்க ஃபாஸ்ட் பவுலர் போடும்போது. இது குருணால் பாண்டியா நின்னாரு. ஸோ லெட்ஸ் கெட் டு தட் எம்எஸ் தோனிஸ் டாபிக். ஸோ நான் எதுவும் ஃபேன்ஸ் அஃபன் பண்ண மாதிரிலாம் எதுவும் பேச போறது இல்லை. பட் சம்திங்ஸ் ஐ வாண்ட்ஸ் டு ரியலி டாக் டுடே. என்னங்க நம்பர் 9 வராரு, என்ன நினைக்கிறீங்க? நம்பர் 9 வர்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுவும் அஸ்வினு கீழே வர்றது எனக்கு கேட்டா இட்ஸ் நாட் ஃபீலிங் ரைட் அப்படின்னு தான் சொன்னோம். இது நான் எனக்கு இல்ல. சொல்லவா, பிரைம் டு கம் அட் நம்பர் 9. கிரைம் கிரைம்னு நம்ம ஓப்பனா சொல்லிட முடியாது. வி நெவர் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பேக்ரவுண்ட். சி நம்ம ஐ வந்து அக்ரி, பட் சி நான் அதுதான் சொல்லிக்கிறேன். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு தட் கை, த மேன் த மித் த லெஜெண்டுங்கிறதெல்லாம் உண்மைதான். ஸோ அதுல எந்த விதமான மாற்றமுமே இல்லை. நீ நானும் தான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் வந்து அவர் சி அதுதான், நான் அந்த விராட் கோலியை பத்தி பேசும்போதா இருக்கட்டும், எம்எஸ் தோனி பத்தி பேசுறதா இருக்கட்டும், இவங்கள மாதிரி பிளேயர்ஸை வந்து யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் சும்மா இவன் என்ன ஆடுறான்னு 2 நிமிஷம் சொல்லிட்டு போற பிளேயர்ஸ் கிடையாது. சி த திங் விச் தட் டன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் இஸ் டிஃபரெண்ட். நான் உடனே வந்து இவன் பாரு இவன் அப்படியே திட்டுற மாதிரி திட்டிட்டு அவங்கள ரெஸ்பெக்டும் பண்றான் பாருங்கிற ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா நானும் கிரிக்கெட் ஆடுறேன், அவரும் கிரிக்கெட் ஆடுறாரு. ஆனஸ்ட்லி வி நோ தட் அந்த கேலிபர்ல ஆடுறாங்கன்னா அது இட்ஸ் நாட் அ நார்மல் திங். சரி, நிறைய பேர் நினைச்சிக்கலாம் லக் ஃபேக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த கேலிபர்ல ஆடுறதுங்கிறது விச் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி கப் ஆஃப் டீ. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். ஸோ அதுதான் அந்த நம்பர் 9 அகைன் அங்க வரேன். ஸோ நம்பர் 9ல ஆடுறதுக்கு ஆடணுமா, அதுதான் என்னோட கொஸ்டின். ஆடணுமான்றது கேள்வி இல்லை. இனிவே ஹி வில் பிளே ஆல் த 14 கேம்ஸ். பட் ஆனா எனக்கு என்னன்னா கொஞ்சம் அபவ் த ஆர்டர் வரலாம். அட்லீஸ்ட் ஜடேஜா கீழேயாவது, ஜடேஜாக்கு அப்புறமாவது ஓ வரலாம். இவரு பிகாஸ் இவரு கம்மிங் இவரு இவரு கீழே ஆடுறதுனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, உனக்கு பாட்டம்ல 3மே லெஃப்டி, சிவம், சாம் அண்ட் ஜட்டு. ஸோ 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உனக்கு. ஸோ திடுதிப்புன்னு ஏதாவது ஒரு மேட்ச் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கையில தூக்கி பாலை கொடுத்து போடுன்னு நான் வச்சுக்கோ. நான் ஏதாவது வந்து இந்த ஆஃப் ஸ்பின்னருக்கு வீக் அகேன்ஸ்ட் லெஃப்ட் அந்த அந்த ஃபேக்டருக்கு நான் வரல. எனி பேட்ஸ்மேன்ஸ் கேன் டேக் ஆன் எனி ஸ்பின்னர்ஸ். ஆனால் ஆனால் அந்த வாட் இஃப்ங்கிற ஃபேக்டர் இருக்குல்ல கிரிக்கெட்ல. இப்ப நீயே ஒரு லெஃப்ட் இன்னொன்னு, ஹேண்டர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கையில பால் தூக்கி கொடுக்கும் போது உனக்கு ஒரு 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 டூ ஒரு லைட்லி சைக்கலாஜிக்கலா அந்த ஒரு இது ஒண்ணு இருக்கும்ல, தைரியமா தூக்கி பாலை கொடுக்கறது வேற. ஒரு விஷயம், குருணால் பாண்டியா இஸ் அ ஆல்ரவுண்டர். அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் கடைசி டெத்துல போடுற மாதிரி வராரு. ஐ திங்க் ஹி கேம் இன் 15th ஓவர் 16th ஓவர், இஃப் ஐ அம் நாட் அது மிஸ்டேக்கன். 3 லெஃப்ட் ஹேண்டர் இருந்த ஃபேக்டர் தான். மேபி ரஜத் அதுதான். பத்திதாரு சரி, ஒரு கேம்பிள்னு ஒன்னு எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா இட் குட் ஹவ் பீன் கேம் ஃபார் சிஎஸ்கேக்கு ஃபேவரா வந்திருக்கும். அது ஆனஸ்ட்லி டெல்லிங் திஸ். ஏன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் புடிச்சு கழட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து அவரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங்கா அடிப்பாரு. அவர் மீடியம் பேசறதான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரு. அந்த ஃபேக்டருக்கு நம்ம இப்ப போக வேணாம். பட் ஆனா எனக்கு என்னன்னா வி நெவர் we might have never noticed லிவிங்ஸ்டன் வந்து 4 overs கம்ப்ளீட் பண்ணி ஒரு 28 for 1 குவைட் அந்த ஸ்டாட்ஸ்ல குவைட் போடுற குவைட் மாதிரி நம்ம குவைட் ரேர். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க என்னன்னா நல்லா கண்டிஷன்ஸ் ரீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நடுவில் ஃபுல்லா வந்தா லெஃப்ட் தான். ஸோ நம்ம லிவிங்ஸ்டனை வந்து போட போறோம். ஸோ அந்த 4 over 4 overs 30 for 1 அப்படின்றது அந்த ஃபிகர்ஸ் பார்க்கும்போதே நமக்கு ஓவரால் ஓகே, சிஎஸ்கே இன்னைக்கு அண்டர் ப்ரெஷர் இருந்திருக்காங்க, ஒரு அண்டர் த பம்ப் இருந்திருக்காங்க. நம்ம அப்படியே யா we can end the conversation.
பட் தோனி ஃபேக்டர், தோனி பத்தி பேசிட்டு இருக்கும்போது எஸ், கீழே 9ல அதுவும் அப்புறம் 9ல வர்றது வந்து சோ அது ரொம்ப அப்செட், ஐ தப்பு. அம் அதுவும் லிட்டரலி அப்செட் ஆஃப் திஸ். என்னால அது ஏத்துக்கவே முடியல. சி நான் ஆனஸ்டா சொல்றேன் ப்ரோ, நீங்க நம்பர் 9ல வந்து அதை ப்ரூவ் பண்ணுங்கிற இது இல்லையே. சி எனக்கு என்னன்னா நம்பர் 9ங்கிறது நான் ஏன் கிரைம்ங்கிற மாதிரி மீன் பண்றேன்னா, அவர் என்னெல்லாம் சிஎஸ்கேக்கு பண்ணிருக்காருங்கிறது இப்ப இந்த 2020க்கு மேல கிரிக்கெட் பார்த்தவங்களாம் விட்டுருங்க. நம்மலாம் ஆதி காலத்துல இருந்து பார்த்துன்னு இருக்கோம். ஸோ வாட் அண்ட் ஆல் ஹி டிட். நான் அதுவும் 2020ல இருந்து பாக்குறேன், கிரிட்டிசைஸ் பண்ணல. வெல் அண்ட் குட் இஃப் யூஆர் வாட்சிங் ஆல் கேம்ஸ். ஐபிஎல் இல்லாம மத்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. அதெல்லாம் நான் கான்டெக்ட். இப்ப நீ கான்டெக்ட் வர போறேன்னு வச்சுக்கோயேன், பிரான்சைஸ் அவர் வீல் சேர்ல இருந்தா கூட வந்து என்ன ஆட வைப்பாங்கன்னு அவரை கான்பிடென்டா சொல்ற அவரு, வை நாட் சம்படி ஃப்ரம் பிரான்சைஸ் ஆர் த ஸ்கிப்பர் கேன் கம் அண்ட் டாக் டு ஹிம் டு பிளே அப் த ஆர்டர், ரைட்? சரி, நான் அப் த ஆர்டர்னா அவனை ரொம்ப கீழே ஆட சொல்ல. நீங்க ரன் அடிக்கலனாலும் பரவாயில்ல, யூ கம் அண்ட் பிளே அட் 5 டவுன் ஹையர்ட் ஆஃப் ஜடேஜாங்கிறதா என்னோட கான்வர்சேஷன். ஏன்னா அங்க உனக்கு ஆப்வியஸா நீ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் ஆடுறனா, 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ஆட போறேன்னா, இன் பிட்வீன் ஒரு ரைட் ஹேண்டர். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம போன கப் எடுத்த சீசன் சக்சஸ்ஃபுல்லா இருந்த காரணம் என்ன தெரியுமா? லெஃப்ட் ரைட்னு வருவோம். சோ அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கும் சிஎஸ்கேக்கு. நான் மிடில் ஆர்டர்லயும் சொல்றேன் உனக்கு. ஆனா இந்த வாட்டி அந்த ஃபேக்டரி எப்படின்னா டோட்டல் லெஃப்டா போயிட்டோம் ஃபர்ஸ்ட் 2 கேம். ஸோ ஐம் கெட்டிங் பேக் டு தட் தீபக் குட்டா டாபிக் அகைன். ஸோ என்ன பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இமீடியட்டா விஜய் சங்கர் கூப்பிட்டுருவாங்களா? விஜய் சங்கர் தம்பி நம்ம அஜய் கிட்ட சங்கர் 3 கூப்பிட்டுருவாங்களா? சி சி நமக்கு வந்து 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கேயே நம்மளோட 12 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. பட் என்ன கேட்டா அப்படி இது ஸ்பின்னு தான் வேணும்னா வி கேன் யூஸ் ரச்சின். அந்த இடத்துல வந்து இல்ல, உண்மையாலுமே நமக்கு வந்து ஒரு பவுலிங் கன்சர்னா இருக்கு, நமக்கு ஒரு மீடியம் போடுற ஒரு பவுலர் ஸ்பின்னர்ஸ் வேணும். பத்தி சாரி டு இன்டரப்ட். எனக்கு ஸ்பின்னர்ஸ் பத்தி எந்த விதமான டவுட்டுமே இல்லை. எனக்கு இன்னும் அந்த ஃபாஸ்ட் bowling குஷன் வந்து சி அகைன் அண்ட் அகைன். இப்ப பத்திரனா இஸ் பேக் டு ரிதம்னா, அதான் நம்ம பீடாக் சொல்ற ஸ்டைல் தான் தெரியாது. இப்ப பத்திரனா அந்த அந்த பழைய ஃபார்முக்கு திருப்பி வந்தாருன்னா, ஏன்னா நீ வந்து இதை யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் 2 மேட்சா கலீல் அவுட்ஸ்டாண்டிங் லென்ஸ், வித்தவுட் எனி டவுட். அதை யாரும் பேசவே மாட்றாங்க. இஸ் டூயிங் சம் ஜாப் ஃபார் சிஎஸ்கே. ஒரு மாதிரி அன்நோட்டிஸ்டா ஒரு சிலது பண்றாரு. குவாலிட்டி ரியலி வெரி குவாலிட்டி. ஸோ இன்னைக்கு கூட 4 overs 28 தான். அவ்வளோ 190லயும் அவர் பேரு சைலண்டா போட்டாரு ஒரு 4 over 28 ரன். எனக்கு கேட்டா தீபக் கூட பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா எனக்கு என்ன, உண்மையாலுமே பவுலிங் ஒரு கன்சர்னா இருந்தா மேபி வி கேன் ஹோம் கண்டிஷன்ஸ் நம்ம விஜய் சங்கரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து 1 or 2 overs வந்து He can bowl. நமக்கு கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ஈவன் இப்போ ஜடேஜா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹி போல்ட் ஒன்லி 3 overs. ஸோ அந்த ஒரு ஓவர் வந்து விஜய் சங்கர் கிட்ட கொடுக்கலாம்னு ஹோம் கரெக்ட். கண்டிஷன்ஸ். அவர் சி நிறைய சேப் ஆஃப் நீ விக்கெட்ஸ் வந்து உனக்கு ஓவர் த இயர்ஸ் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. உனக்கு பேட்டிங் டெப்த்னால சாம் கரனே ஆடணும்னு கூட வச்சுக்கோங்க. நீ சாம் கரனே ஆடணும்னாலும் உனக்கு டெஸ்பரேட்டா சாம் கரன் ஆடணும். நான் வந்து டீம் வைஸ் பேசுறேன். உனக்கு சாம் கரன் ஆடணும்னாலுமே நீ விஜய் சங்கர் கொண்டு வந்தனா உனக்கு பேட்டிங் கொஷன் ஆச்சு. வேர் யூ கெட் அன் எக்ஸ்ட்ரா bowler. அண்ட் பை த வே நீ சாம வந்து யூ கேன் ப்ரமோட் him. இப்ப எப்படி சொல்றது, எம்எஸ் தோனி அப் த ஆர்டர் வந்துட்டாருன்னா நீ பின்னாடி அஸ்வினி சாமியை வச்சுக்கலாமா? சோ வேர் தே கேன் கிவ் அஸ் சம் 15-20 ரன்ஸ். ஒரு கேம்பிள் எடுப்பாங்க 2 பேர், யாரோ ஒருத்தர் கேம்பிள் எடுத்து உனக்கு 7th விக்கெட் மேல என்ன உனக்கு 20 to 25 ரன்ஸ் தானே வரப்போகுது. சி நாட் அ ஹியூஜ் இம்பாக்ட் நோ. எனிவே நம்பர் இப்ப இவரே வந்து நீங்க 16 பால் 30 ஏன் அடிச்சாருன்னா நம்பர் 7 வந்ததுனாலதான் அடிச்சார். லாஸ்ட் 2 overs அப்ப குருநாள் வந்தாரு, ஒரு மீடியம் பேஸ்ல ஒரு பவுன்சர் ஒண்ணு போட்டாரு, உடனே ஒரு புல் ஒண்ணு அடிச்சாரு. சோ மிட் விக்கெட்ல ஒண்ணு அடிச்சாரு, புவனேஸ்வர் எல்லாம் குமார் ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இது இந்த சாரி, இது என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன விஷயம், நான் மேட்சும் போனேன். என்னங்க இது, ஜடேஜா பேட்டிங் ஆடும்போது தோனின்னு கத்துறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து டோட்டல் புரியல. இவங்க பிரான்சைஸ்க்காக பார்க்க, சி நீங்க ஒரு பிளேயருக்காக பார்க்க வர எல்லா ஃபேக்டரும் ஓகே. ஆனா வந்து அந்த பிளேயர்ஸ்லாம் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் அது பெருசா எடுத்துக்காததுனாலதான் அவங்க அந்த கேலிபர்ல ஆடுறாங்க. சி அவங்க யாருமே பர்சனலா எடுத்துக்க போறது இல்ல. ஆனா சைக்கலாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். சோ இட் இஸ் நாட் அபவுட் ஒன் மென். இட் இஸ் நாட் அபவுட் ஒன் மென். 11 பேர் ஆடுறாங்க. 2011 வேர்ல்ட் கப்புமே 11 பேர் ஆனால் தான் நம்ம கப் அடிச்சோம். சோ அதே மாதிரி அந்த 10 பேருக்கான ரெஸ்பெக்ட தான் கொடுங்கன்ற. நீங்க தலைக்காக வாங்க, தலைக்காக பாருங்க, ஓகே. பட் சப்போர்ட் த பிரான்சைஸ் நோ. அப்ப மத்த மத்த 5 பேர் ஆடினாதான் இவர் ஆடி மேட்ச் முடிக்க முடியும். இவர் மட்டுமே ஆடணும், இவர் மட்டுமே மேட்ச் தோத்தா என்னங்க, தலை 2 6 பாக்குறதுக்கு வந்தீங்கன்னா ஹைலைட்ஸ் பாருங்க. 2018ல இதே ஆர்சிபி போட்டு துவைச்சு எடுத்தாரு, அதை பாருங்க. பிரசன்ட்ல என்ன நடக்குதோ நீங்க அதானே பார்க்கணும். ஐ வுட் பி சி வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம், இஃப் ஹி பிகம்ஸ் த மென்டார் ஆஃப் த நெக்ஸ்ட் சீசன், ஐ அம் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ வில் பிகம் சோ ஹாப்பி.
சரியா? ஏன்னா, எனக்கு வந்து எனக்கு வாட் ஐ தாட் இந்த 2023யோட ரிட்டயர் ஆகுறது தான் குட் ஹேவ் பீன் அ கிரேட்டஸ்ட் ஃபேர்வெல் ஃபார் மகேந்திர சிங் தோனி. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். எனக்கு வந்து அவரு நீ என்னடா ஆடியிருக்க? ரிட்டயர் ஆகு அப்படின்னு சொல்ற தகுதியில எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா ஒரு அவுட் சைடரா பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுது. இப்படி நீங்க நம்பர் 9ல வந்து ஆல்தோ ஹஸ் டன் எவ்ரிதிங் ஃபார் சிஎஸ்கேங்க. நீங்க 9 டவுன் வந்து ஆடி தான் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. அப்படி ஆர்டர் வாங்கல. நீங்க ஒரு சீசன் ஃபுல்லா ஃப்ளாப் ஆனாலும் உங்கள யாரு கேட்க போறாங்க? நீங்க என்ஜாய் பண்ணி விளையாடணும்னு சொல்றீங்க. நீங்க இன்டர்வியூஸ்லயே அப்படிதான் மீன் பண்றாரு அவரு. சோ அது அப் த ஆர்டர் வரலாமே. அதுதான் சொல்றேனே. இப்போ ஃபேன்ஸுக்கு அஃபண்ட் ஆகும். இவன் என்ன பாரு இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அகைன் சொல்றேங்க. நான் வந்து எம்எஸ் தோனி அப்படின்னு பார்க்கல. சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு பார்க்கறேன். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஹியூஜ் டிஃபரன்ஸ். எனி டே ஃப்ரான்ச்சைசி கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் மீ. ஹூஎவர் த பிளேயர் இஸ், பிளேயர் ஆல்வேஸ் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ அதுதான் எனக்கு உண்மையிலேயே சிஎஸ்கே எமோஷன்னா எனக்கு அஸ் அ ஃப்ரான்ச்சைஸ் தான். நாட் த பிளேயர்ஸ். லெட் மீ பி வெரி கிளியர் இன் திஸ். ம். யா, சொல்லுங்க. நோ நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அவர் மேல வந்து ஆடினா நல்லா இருக்கும். இப்போ 16 பால் ஆடி இன்னைக்கு வந்து ஒரு 2 6 கம்ப்ளீட் நல்ல ஃபினிஷிங் டச் கொடுத்தவர் இன்னும் மேல வந்தா இட் வில் பி குட் ஃபார் த பிரான்ச்சைஸ். அதுவும் அதுதாங்க இல்லாம சொல்றேன். மேல வந்து அவரோட ஃபிளாப் ஆனா ஹூ இஸ் கோயிங் டு கொஸ்டின் ஹிம்? ஹூ இஸ் கோயிங் டு கொஸ்டின் ஹிம்? ருத்ராஜ் கேக்வாட் கொஸ்டின் பண்ணுவாரா? என்ன நீங்க அப் த ஆர்டர் வந்து ரன் அடிக்க மாட்டீங்க? நோ ஒன் இஸ் ஹியர் டு கொஸ்டின் ஹிம்ங்க. ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டருங்க அவரு. ஆல்மோஸ்ட் அப்படிதான். இங்க கதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அப் த ஆர்டர் வரலாமே. உங்களை யாருமே வந்து இங்க நீங்க ரன் அடிக்கலனால வந்து நீங்க ஏன் ரன் அடிக்கல, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நோ ஒன் இஸ் கோயிங் டு கொஸ்டின் யூ. இது ஏன் எனக்கு ரொம்ப கன்சர்னா இருக்குன்னா, நான் அந்த இடத்துல வந்து கான்வேவை கீப் பண்ண வச்சுட்டு பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவேனே. வித் ஆல் டியூ, நான் அவரை டிராப் பண்ணணும்லாம் சொல்லவே இல்லைங்க. அவரை டிராப் பண்ணணும்லாம் நான் சொல்லல. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஆடுறதுக்கு நீ சிரிக்கிற தெரியும். ஏன்டா சொல்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து டிராப் பண்றது சொல்ல, அதை பண்ணல சொல்லணும்னு ஒரு சமாளிச்சிடன்ற அதானே. பாப்போம், லெட்ஸ் சி, டைம் ஹாஸ் டு டெல். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சேஞ்ச் டக்குன்னுலாம் வராது. இட் வில் ப்ரொலாங்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஏங்க இப்ப அடுத்த மேட்சே 50 அவர் ஒரு அடிச்சாருன்னு லாஸ்ட் ஒரு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்றேனே, அந்த 7 டவுன்லயே வந்து 50 அடிச்சாருன்னா வெக்கமே இல்லாம நானே உங்ககிட்ட வந்துட்டு பாருங்க 7 டவுன் ஆடி 50 அடிக்கிறாருன்னு சொல்லுவேன். ஆனா அது கிடையாது. க்ரூசியல் சுச்சுவேஷன்ஸ்ல ஆஸ் அ பேட்டரா நீங்க ஸ்டெப் அப் பண்ணணும். சோ அந்த இது மட்டும் தான். எனக்கு நீங்க ஜடேஜாக்கு அப்புறம் வந்திருந்தா கூட ஓகே. அஸ்வின் அம்ஸ்டி ஒரு வராரு. எனக்கு அங்கதான் ஐ காட் ஷாக்டு. ஒண்ணு இல்ல, நீங்க அஸ்வினுக்கு முன்னாடி வந்து ஒருவேளை ஏன்னா அஸ்வின் வரப்பே கேம் வாஸ் கான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஸ்வின் correct. வரப்பே வந்து 18 19 per ஓவர் இருந்தது. அப்பயே கேம் வாஸ் கான். ஆக்சுவலி டெக்னிக்கலி கான். நீங்க வந்து ஒரு மேபி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு 15 ரன் அடிச்சீங்கன்னா 35 ரன் ரேட் குறைஞ்சிருக்கும் நமக்கு. நம்ம வெறும் வின்னிங் பெர்ஸ்பெக்டிவ்லயே பார்க்க கூடாது. நமக்கு என்ஆர்ஆர் எவ்வளவு குறையுதோ நாளை பின்ன நமக்கு அந்த 1 or 2 கேம்ஸ் அடி வாங்கினாலும் என்ஆர்ஆர் மேட்ச் பண்ணி நம்ம பிளே ஆஃப் போலாம்ல. லெட்ஸ் சி, டைம் ஹாஸ் டு டெல். அவ்வளவுதான். சோ அதான். ஸ்டில் ஐ ஃபீல் எனக்கு ஆனா இந்த ஒரு மேட்ச் தோத்தது இவங்க என்னவோ வந்து டோர்னமெண்டே தோத்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயம் தான் அதை இது. தாண்டி சரி, அதை தாண்டி நான் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சா ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். பிகாஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஸ்வின் வராருன்னா அஸ்வினின் கத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் crowd was chanting RCB RCB. So I think something is brewing for RCB in 2025. அதுதான் ப்ரோ. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா எல்லோ எல்லோ எல்லோன்னு சொல்றாங்கல்ல. சோ இங்க எல்லோலயும் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் இங்க எல்லாம் இப்ப எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே கதை தான். விராட் கோலி போனா அவங்க ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா தெரியாது. எல்லா டீமோட இதுக்குமே வந்து அவங்க புடிச்ச பிளேயர் இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்டெப் ஜகா வாங்குறாங்க. பிரான்ச்சைஸுக்கு நீங்க ரொம்ப கம்மியா தான் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் ஃபார் குவாலிட்டி கிரிக்கெட். சோ இன்னைக்கு நல்ல ஒரு எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 190 கேம். இந்த Yes, நேத்திக்கும் ஒரு yes. 190 கேம். ஆனா அது ஒன் சைடா போயிடுச்சு. அதுதான். சி நான் மத்த எல்லா விக்கெட்டுக்கும் சொல்ல விரும்புறேன். தயவு செய்து எம்ஏ சிதம்பரம் மாதிரி விக்கெட்டை ரெடி பண்ணுங்க. அதுவும் மெயின் ஃபார் இந்த சன்ரைசர்ஸா இருக்கட்டும், ஈடன் கார்டன்ஸா இருக்கட்டும். இங்க பாருங்க விக்கெட் எப்படி இருந்தது. இதே விக்கெட் இன்னைக்கு ஆன விக்கெட்லயே 190 அடிச்சாங்களா ஆர்சிபி? True, true. சும்மா So இல்லையா? அதுதான் ஒண்ணும் வந்து இவங்க 190 in பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா Chepauk, விக்கெட் not a தரலையே. புரியல. அதான் 190 in Chepauk. அப்பவே தெரிஞ்சது நாட் அ மேட்ச் கப் டன் ஆஃப் அண்ட் டீ. டஸ்டட். சீல்டுன்னு ஆப்வியஸ்லி இட் சொல்லலாம். இஸ் நாட் அ கப் ஆஃப் டீ. சோ கண்டிப்பா கஷ்டம் தான். சோ எனக்கு என்னன்னா அந்த இனிஷியல் ஸ்டார்ட் கொடுத்துருக்கலாம். சரி ஓகே நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ பை த வே நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ ரிவ்யூல சந்திப்போம். என்னன்னா ஒரே ஒரு இது என்னன்னா சாரி கொஞ்சம் ரெகுலரா வீடியோஸ் பண்ண முடியல. ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால கொஞ்சம் ப்ராக்டிஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கரெக்டா போயிட்டு இருக்கு. சோ நாங்களும் ரெகுலரா வீடியோஸ் போட ட்ரை பண்றோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சோ வில் சூன் கேட்ச் அப் இன் த நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ ஆஃப் அப்கமிங் மேட்சஸ். சைனிங் ஆஃப் ஹரியரன் அண்ட் அரவிந்த். தேங்க்யூ கைஸ். அண்ட் எண்ட்
To add to it, thanks for inviting me. So hopefully we will connect for much more interesting சரிங்கண்ணா. சரிங்க topics. ஐயா. அவரு கொஞ்சம் ரொம்ப ஃபார்மலுங்க. Okay. அவரு கொஞ்சம் இப்படிதான். போக போக அவர் செட் ஆயிடுவாரு. இந்த வீடியோக்கே 1 வாரமா Okay. கூப்பிட்டுட்டு இருக்கேன்னா, அதுக்கப்புறம் தான் இப்பயே வந்தாங்க.